படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. லைக் விஷ்ணு விஷால் இந்த படத்தில் டோட்டலாக வேறு மாதிரி ஆக்டிங் டெலிவர் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு உண்மையிலே வர்த்துனே சொல்லலாம். லைக் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்ததுக்கு உண்மையிலே வர்த்து. ஏற்கனவே நம்ம ராட்சசன் பார்த்துருப்போம். இதில் அதை விட இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அதுதான் பிஜிஎம்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு அங்கங்கே. அதே டைமில் பார்க்கும்போது செல்வராகவனோட ஆக்டிங் சொல்லி ஆகணும். லாஸ்ட் மினிட்ல அவர் தான் வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட்டு கொடுத்து நம்மளை யார் ஹீரோ யார் வில்லன்னு யோசிக்க வச்சுருவார். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு படம். ஒரு நல்ல சோஷியல் மெசேஜை படத்தில் சொல்லியிருக்காங்க. அதை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட இது. சுவாரஸ்யத்தை வெளியே சொல்லக்கூடாது. ட்விஸ்ட் எல்லாமே ஒரு 5 ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. தரமாக இருக்குது. ஆரியான்ற பேருக்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. படத்தில் உள்ளே போய் பார்த்தா நல்லா தெரியும். செல்வராகவனோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் அவர் முடிச்சிருவார் படம். மொத்தம் 5 நிமிஷம் தான் படத்தில் வருவார், முடிச்சிருவார். அதுக்கப்புறமா அவர் அதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டு போன வேலைகளை பற்றி தான் அந்த படமே இருக்கும். நம்ம டே டு டே டெக்னாலஜியை படத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு படம். நல்ல சோஷியல் மெசேஜ் லாஸ்ட் மினிட்ல. அதுதான் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும். நம்ம டே டு டே லைஃப்பில் இது கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம அவாய்ட் பண்ணுற ஒரு பீப்புள்ஸை இந்த படத்தில் கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. வளர்ந்து வர ஜென்ரேஷன்ஸாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அடல்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. விஷ்ணு விஷால் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா படமே அவருக்கு போலீஸ் கேரக்டர் சூப்பராக மேட்ச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி சில காமெடிஸ் படம் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராகவும் அருமையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் ராட்சசனோட இதையே நம்ம கம்பேர் பண்ண வேணாம். அதோட இது வேறு, இதோட இது வேறு, ஸ்டோரியே வேறு. ஆனால் ரெண்டுமே க்ரைம் த்ரில்லர். அது க்ரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர் ரெண்டுமே வேறு. 2 ஹீரோயினுமே போட்டிருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன இவர் விஷ்ணு விஷாலுக்கு பேரா ஒருத்தவங்க வருவாங்க. ஓகே, நார்மலாக பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்ரதா அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் மூவி தான். ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு போட்டுருங்க. இது ராட்சசன் படம் கிடையாது. அது கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் மேபி ஆப்வியஸ்லி அது நிறைய பேருக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், ஏற்றுக்காத மாதிரி இருக்கும். பட் எனக்கு ஓகே தான். அது கையாண்ட விதம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் ஓவரால் ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் மூவி தான். அதெல்லாம் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்குது. படம் வாரம் படம் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் புதுசாக இருக்காது ப்ரோ. ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்க்குறப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ஏன்னா வித்தியாசமாக ஏதோ ஒன்று கையாண்டிருக்காங்க. அந்த கொலைகள் எப்படி நடக்குதுன்னு வரும்போது அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு என்னமோ நிறைய இடத்துல ராட்சசன் விஷ்ணு விஷால் அங்கே அந்த மாதிரி இருந்தது. பட் படமாக பார்க்குறப்போ ஓகே தான், நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் முழு வில்லத்தனத்தை காட்டியிருக்கலாம். அவர் பொட்டன்ஷியலை கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருந்தது. டிவிக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரி இருந்தது. அதை முழுசாக யூஸ் பண்ணி தான் மேபி நல்லா இருந்திருக்கும். சூப்பராக இருந்தது. கிப்ரான் தான் மெயின் சோலே. அவர் மட்டும் இல்லைனா படம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஸோ அவரோட விஷயம் பயங்கரமாக இருந்தது. சரதா ஸ்ரீநாத் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த லவ் போர்ஷன், அந்த லவ் கேரக்டர் மானசா சௌத்ரி தேவையே இல்லை. அவங்கள தவிர்த்திருந்தால் கூட படம் பெருசாக இப்பயுமே எடிட்டில் பண்ணால் கூட ஒரு சீன் மாறாது. ஸோ அது தேவையில்லாத ஒரு அணி தான். ஆமாம், அதான் சொசைட்டியை கேள்வி கேட்டிருக்காங்க. அது கேள்வி கேட்ட விதம்லாம் ஓகே தான். பட் அதுக்கு அவங்க சொன்ன காரணம், அதை கொண்டு போன விதம் மாற்றிருக்கலாம். எல்லாருக்குமான படம் தான். பட் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். ஆரியன் பார்த்துட்டு வரேன். ஸோ ஒரு யூனிக்கான ஐடியா வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அதை சீரியல் த்ரில்லர் ஜானரில் ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா எனக்கு அந்த த்ரில்லு ஹிட்டாக எனக்கு ஆகலை. அதுதான் சொல்ல வரேன். விஷ்ணு விஷால் சார் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். அவர் ஒரு டைரக்டர் ஆக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு அவருக்கு என்ன கொடுக்குறாங்க அதை கரெக்டாக பண்ணிடுவார். எனக்கு அது அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவர் இதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஆக்டர்ஸ்லாம் பிரச்சனையே இல்லை. ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. கேஸ்டிங் நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ ட்விஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லை. நான் வந்துட்டு ஓகே, ஒரு நார்மலாக ஒரு படம் வந்துட்டு இப்போ பார்க்குறேன். எனக்கு ஒரு எமோஷ்னல் ஹைப்ஸு எதுவும் இல்லை. ஏன்னா ட்விஸ்ட்டு கொஞ்சம் ப்ராப்பராக ஹிட் ஆகலை எனக்கு. அதுதான் எனக்கு அந்த பிஜிஎம் வேறு லெவல். கிப்ரான் சார் வந்துட்டு வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் நிறையா படங்கள் போடணும் மியூசிக்கு. அது எனக்கு யாருக்கான படம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ஆக்சுவலாக ராட்சசன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க எல்லோரும். ஸோ அப்படி வராதிங்க. இது ஒரு வேறு படம் வந்தீங்கன்னா ஒரு டீசென்ட் த்ரில்லர் பார்த்துட்டு போகலாம். ஆனால் ஆரியன் படம் உண்மையாலுமே நான் டிக்கெட் எடுக்கிறப்ப நிறைய படம் இருந்தது. கடவுளே உன் மேலே பாரத்தை போட்டு தான் டிக்கெட் எடுக்கிறேன். எனக்கு அந்த 200 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கணும்னு ஒர்த்தாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ½ படத்தில் வந்துட்டு உள்ளே வந்து விக்டிமே, அதாவது சைக்கோபாத் படம் இல்லை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு த்ரில்லர் மூவியாக இருந்தால் அது ரத்தம் ஒரே வைக்கும், போக தான் ஹிட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு சீன்லேயே தூக்கி துப்பாக்கி எடுத்து அவனே சுட்டுக்கிறான். அவன் சொல்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா,
அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நல்லா பார்க்கணும். ஒரு ஃபெமிலியரான ஒரு பெரிய நடிகரை பேட்டி எடுப்பாங்க, அவனை சுட்டுருவான், உன்னால் தானே அந்த நாடே போகுதுன்ட்டு. அது அவனுக்கு ரிவெஞ்ச் ஆனால் இல்லை. அது கிளைமேக்ஸ்லேயும் காட்டுறாங்க, ஒரு நடிகரால் நாடு போகுது, ஆனால் இந்த தேசத்துக்காக கஷ்டப்பட்டவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்னன்றது இந்த படம் ரொம்ப உருக்கமாக சொல்லிச்சு. அறிவு இருக்கிறவன் இந்த படத்தை ரசிப்பான். இந்த ரசிகர்கள் கூட்டமாக வந்து பார்க்குறவன் இந்த படத்தை கண்டிப்பாக ரசிக்க மாட்டான். ஃபஸ்ட்டிலேயே வந்து தன்னை சுட்டுக்குன்னு ஒரு சைக்கோபேட் செத்துட்டான். ஆனால் அவன் சொல்கிறான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்த 5 நாள் 5 கொலை பண்ண போகிறேன்னு. இதை போலீஸ் அப்படியே விட்டு போல், இதை கரெக்டாக எடுக்கணும், அது கரெக்டாக அவன் பண்ணுறான். ஜஸ்டிஃபை கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இழப்பு கோடம்பாக்கத்துக்கு தான். நல்ல க்ரைம் படம் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த படம் இழப்பாக இருக்கும். ஆனால் இந்த படம் செம்ம அருமையாக இருந்தது. அமெரிக்காவில் யோசிப்பானுங்க பார்த்தீங்களா, கிறிஸ்டோஃபர் நோலன் சில பேர்லாம் இருக்காங்க, அவங்கள மாதிரி இந்த படம் யோசித்து எடுத்திருக்கான். படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். போலீஸோட ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அழகாக உக்காஞ்சிது அந்த உடம்புல. அது ஜஸ்டிஃபை ஆச்சு. அந்த தாடி மீசெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு வர சீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரசிக்கும்படியாக இருந்தது இந்த படம் பார்க்குறப்ப. உண்மையாலுமே போலீஸில் இருக்கிறவன் இப்படி தான் இருப்பானான்னு தோணுச்சு. செல்வராகவனோட யதார்த்த நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. சைக்கோனா ரொம்ப அருகண்ட்டாக இந்த இவன் இருக்கிறான்ல சாண்டி மாஸ்டர், அவனை மாதிரி தான் மூஞ்ச வச்சுன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செல்வராகவன மாதிரி என்னப்பா நல்லவா என் தாயம் அல்லவான் சிவனோன்னு நடிக்க முடியும், இந்த மாதிரி படமும் நடிக்க முடியுன்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காரு. அவரோட டைலாக்லாம் ரொம்ப ஊன்லாம் இருக்காது, வருவான் திரும்பி வருவான் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அவ்வளோதான். அஸ்கி வாய்ஸில் கொஞ்சம் டெப்த்து கொடுத்து பேசுகிறாரு. படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அவர் தான் பெரிய சைக்கோவாக இந்த படத்தில் பார்க்கப்பட்டது. ஜிப்ரானோட மியூசிக் தான் இந்த படத்தோட பக்க பலமே பார்க்குறேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கண்ணில் தண்ணி வந்தது. இவ்வளோ அழகாக வாசிக்கிற, புதுசாக வரவெல்லாம் பேர் எடுத்துட்டு போகிறாளே, ஆனால் நீலாம் வந்து ஏன் உன்னை இவ்வளோ பெருசாக காமிச்சிக்க மாட்டேற ஜிப்ரான், இவ்வளோ அழகாக வாசிக்கிறியா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது அறிவுள்ளவர்களுக்கான படமாக இருக்கும். நல்ல படம் பார்க்க நல்லா ரசிக்கிற உங்களை எங்களை மாதிரி சினிமா வாழ வைக்கிற ஆளுங்களுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவன் சைக்கோ த்ரில்லர் படம் எடுக்கிறவனாக இருக்குங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி படம் போச்சுன்னா பரவாயில்ல, அந்த மூளை அடுத்த லிஃப்ட் ஆகுன்ற மாதிரி தோணும். இல்லை, ராட்சசனும் இதுவும் ஒன்றா கம்பேர் பண்ண முடியாது. இது வேறு மாதிரியான ஜோனரு. ஆனால் ராட்சசனோட ஒரு மடங்கு மேலே கூட வச்சு சொல்லலாம் ஸ்க்ரீன் பிளேயில். அவ்வளோ அழகாக இருந்தது, நல்லா தான் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா, சில பேருக்கு ஏன் அருள்நிதி அண்ணன் கூட இதேமாரி கதையை தான் பார்த்துட்ருக்காரு. இந்த டைரக்டர் அடுத்து அருள்நிதி அண்ணனுக்கு பண்ணார்னா நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து சில திணிக்கப்பட்டுறாங்க. மாஸ் ஹீரோன்னு தனியாக ஒதுக்கிடுறீங்க, கேரக்டர் ஹீரோன்னு தனியாக ஒதுக்கிடுறீங்க. இப்போ ரஞ்சித் அண்ணன் கூட நடிச்சவங்களாம் அந்த ஆளுங்கள்லாம் வேறு யாருமே எடுக்க மாட்டீங்க அவங்களுக்கு. ஆனால் நல்ல நடிகர் இருக்காங்க, அந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் ஒதுக்கிடுறீங்க. பட் எல்லா நடிகரும் எல்லாமே நடிப்பாங்க. விஷ்ணு விஷால் இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்கிறார்.